السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பின் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது நஹ்வு ஹயாத்தின் ஜௌஜியத்தின் சஈதா, மகிழ்ச்சியான சந்தோஷமான திருமண வாழ்க்கையை நோக்கி என்ற இந்த தொடரை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தொடரிலிருந்து நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கும் துணை பாடம் ஹுகூகு ஜௌஜதி அலா ஜௌஜிஹா, மனைவிக்கு கணவன் மீது உண்டான கடமைகள், கணவன் அவனுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள். இந்த தொடரில் 3 விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம். 4வது கடமையிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலும் தாய்மார்கள், உஸ்தாதாக்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பாடம், இந்த பாடத்தை கற்று மாணவியர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்கேனும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் இந்த பாடங்களை நினைவுபடுத்தி அந்த கணவனாக உள்ளவருக்கு அல்லது தெரிந்த நபருக்கு உபதேசங்களாக நாம் கொடுக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு பாடமாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடந்த வகுப்புகளில் 3 கடமைகளை நாம் பார்த்தோம். கணவனாக உள்ளவர் மனைவியிடத்தில் இஹ்சானுடன், உபகாரத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும், தன் மனைவியிடமிருந்து ஏற்படக்கூடிய தீய குணங்களை சகித்து கொள்ள வேண்டும். 3வதாக மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமையான நஃபகா, செலவீனங்களை கொடுக்க வேண்டும். கிஸ்வா, ஆடை அணிவித்தலை கொடுக்க வேண்டும். வல் இஷ்ரத்துல் ஹசனா, அழகிய உறவாடல், டயம் கொடுத்தல், இவற்றையெல்லாம் தன் மனைவிக்கு கொடுப்பது கணவன் மீது கடமை என்பதை கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது 4வது கடமை. ஐ யப்தஇத ஸௌஜு அனித் தகல்லுஃபி மஅ ஸௌஜத்திஹி, தன் மனைவிக்கு சிரமத்தை, கஷ்டத்தை கொடுப்பதை விட்டும் கணவர் தூரமாகி விட வேண்டும். அது செய், இதை செய் என்று செய்ய முடியாத காரியங்களை செய்யுமாறு நிர்பந்தம் கொடுப்பது, பலவந்தப்படுத்துவது, சிரமம் கொடுப்பது, அல்லது ஏதேனும் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறை சுட்டி காட்டி அந்த பெண்ணிடத்திலே முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதை விட்டும் கணவராக உள்ளவர் தவிர்த்து கொள்ள வேண்டும், தூரமாகி விட வேண்டும். ஒரு கணவர் எப்படி இருக்க வேண்டும்? ஃபயகூனு சம்ஹன் லதீஃபன், மன்னித்து விடக்கூடியவராக, பெருந்தன்மை உள்ளவராக, லதீஃபன், இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மிக முக்கியமான ஒரு கடமை. கணவராக உள்ளவர் தன் மனைவியுடன் முரட்டுத்தனமாக நடக்கக்கூடாது. மன்னிக்கும் பழக்கம், நட்பாக நடக்கும் குணம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வழிகாட்டுகிறான். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண் மகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய வசனம், குர்ஆனில் வரக்கூடிய வசனம். சூரா அத்-தகாபுன் 14வது வசனத்தில் அல்லாஹ் முஃமினான அடியார்களுக்கு உபதேசம் செய்கிறான். குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களிடத்தில், பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற
அழகான குடும்பவியலை கற்றுத்தருகிறான் அல்லாஹு தஆலா சூரா அத்-தகாபுன் 14வது வசனம். அல்லாஹ் கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும், நிச்சயமாக உங்களுடைய மனைவிமார்களிலும், வ அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளிலும், அதுவல்லக்கும், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள், எதிராக நடக்கக்கூடியவர்கள். என்ன செய்ய? அல்ஹம்துலில்லாஹ், மின் அஸ்வாஜிக்கும் அல்லாஹு தஆலா மின் என்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றான். சிலர் என்ற அர்த்தமாகும். எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க, சில பெண்மணிகள் இப்படி இருக்கலாம் எதிராக, அல்லது சில பிள்ளைகள் நாம் சொல்லக்கூடிய பேச்சை கேட்காமல் எதிராக நடக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், அட்வைஸ் ஃபஹ்தரூஹும், அவர்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள், ஒரு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை நாம போதிக்கிறோம், அவங்க ஏற்றுக்கொள்ளல, முரட்டுத்தனமா மனைவியாக உள்ளவங்க பிள்ளைகளாக உள்ளவங்க மாற்றமாக நடக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ நாம எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அவங்க செய்துவிட்ட மாற்றமான செயல்களை எப்படி அணுக வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத் தருகிறார். வஇன் தஅஃபு, நீங்கள் மன்னித்து விடுங்கள், வதஸ்ஃபஹு, பொருட்படுத்தாமல் விட்டு விடுங்கள், வதஃபிரு, நீங்கள் மன்னித்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். 3 விஷயங்களை அல்லாஹு தஆலா கற்றுத் தருகிறார். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை பெரிதாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த 3ஐ ஒவ்வொரு ஆண் மகனும் கடைபிடித்தால், குடும்பத்தினுடைய அந்த தலைவர்கள் கணவன்மார்கள் கடைபிடிப்பார்களே ஆனால் அங்கு சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஆகுவதிலிருந்து தடை ஏற்பட்டு விடும். அப்படியே புஷ்ஷுன்னு போய்விடும், பிரச்சனை புஷ்ஷுன்னு ஒன்றுமில்லாமல் போய்விடும். என்ன? வஇன் தஅஃபு, அவங்க செய்துவிட்ட செயலை மன்னித்தல், வதஸ்ஃபஹு, அதை பெரிதுபடுத்தாமல் பெருந்தன்மையுடன் விட்டு விடுதல். அது அடுத்தடுத்த கட்டம், இனி இப்படிலாம் செஞ்சீங்க, இப்படிலாம் நீங்க பண்ணீங்க தானே, அப்படி பண்ணீங்க தானே என்று மீண்டும் மீண்டும் செய்த தவறை திருந்திய பிறகு நினைவுபடுத்தி காயப்படுத்தக்கூடிய நிலைகளை விட்டு விடுங்கள். வதஃபிரு, அப்படியே மன்னித்து விடுங்கள். ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிப்பாளனாக கருணை உள்ளவனாக இருக்கின்றான். மிக உன்னதமான இறைவனின் வழிகாட்டுதல். குடும்பம்னா அங்க சில சமயங்களில் கணவன் பேச்சை கேட்காத தன்மை மனைவிடத்திலோ அல்லது பிள்ளைகளிடத்திலோ காணப்படும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், கவனம் இல்லாமல் நடந்து விடாதீர்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அப்படி ஒரு பிரச்சனை ஒரு தவறை செஞ்சிட்டாங்கன்னா அதை மன்னித்து சரியான வழிகளை காட்டி அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுகிறான். இமாம் சஅதி ரஹ்மஹுல்லாஹ் இதற்கு பல விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அதில் இறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம், இந்த கடைசியாக வரக்கூடிய ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் வஇன் தஅஃபு வதஸ்ஃபஹு வதஃபிரு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் என்ற இந்த வாக்கியங்களுக்கு பின்வரக்கூடிய விளக்கங்களை கொடுக்கிறார்கள். லிஅன்னல் ஜஸாஅ மின் ஜின்ஸில் அமல், கூலி என்பது செயலுக்கு ஏற்ப அமைகிறது. ஃபமன் அஃபா, யார் மன்னித்து நடக்கிறாரோ, அஃபல்லாஹு அன்ஹு, அல்லாஹும் அவரை மன்னித்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். குடும்ப பிரச்சனையில மனைவியை மன்னித்து விட்டார், பிள்ளையை மன்னித்து விட்டார் அப்படின்னு அல்லாஹும் அவரை மன்னிக்கின்றான். வமன் ஸஃபஹ ஸஃபஹல்லாஹு அன்ஹு, யார் பெருந்தன்மையுடன் விட்டு விட்டாரோ, பொருட்படுத்தல, அதை பெரிதாக ஆக்கல, சிறிய பிரச்சனையை பல ஆண்கள் அப்படியே பூதாகரமாக ஆக்கி பெரிய பிரச்சனையாக்கி சண்டையிட்டு கடைசியில் விவாகரத்து ஏற்பட்டு விடுகிறது. பிறகு அந்த பெண்ணும் அந்த ஆணும்
அடுத்த கட்ட வாழ்க்கையில மிக மோசமான நிலைகளை சந்திக்கக்கூடிய ஆபத்தான நிலைகளை நம்ம பார்க்கிறோம். எனவே இது ரொம்ப அவசியமான குடும்பத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு உபதேசம். அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய இந்த கடைசி வாசகங்களுக்கு இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வமன் ஸஃபஹ ஸஃபஹ அல்லாஹ் அன்ஹு. யார் பெருந்தன்மையுடன் மன்னித்து விடக்கூடியவராக இருக்கிறாரோ அல்லாஹும் அவரை பெருந்தன்மையுடன் மன்னித்து விடக்கூடியவனாக பொருட்படுத்தாமல் அவரை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். ஒமன் கஃபர, மன்னித்து கொள்ளுங்கள். இந்த பழக்கம் இருக்கணும். கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு தவறு பண்ணிட்டா கணவரா உள்ளவர் மனைவிட்டே கேட்கணும், என்னை மன்னித்து கொள்ளுங்கம்மா அப்படின்னு. மனைவியாக உள்ளவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்னை மன்னித்து கொள்ளுங்கம்மா அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்கும் பழக்கம் இருக்க வேண்டும். உடனே மன்னிப்பு கேட்கும் போது எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் ஒரு தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறதா உங்க வழக்கையா உங்க உங்க வழக்கமாக்கும். அதை மாற்றிக்கொள்ள மாட்டீங்களோ? அப்படி சொல்லக்கூடாது. நான் மன்னித்துக் கொள்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி தவறு ஏற்படாம நீங்க பார்த்து கொள்ளுங்க, கொஞ்சம் கவனமா நடங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ ஒருவர் மற்றவருக்கு சொல்லும் போது மாஷா அல்லாஹ் அந்த குடும்பம் பலமான ஒரு சிறந்த குடும்பமாக மாறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். ஒமன் கஃபர, யார் மன்னிப்பாரோ கஃபர் அல்லாஹு லஹு, அவரை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதைத்தான் நம்ம விளங்க வேண்டும். மன்னித்தல், மன்னிப்பு கேட்டல் என்பது பணிவு, மன்னித்தல் என்பது இறைவனுடைய பண்பாகும். அத பிள்ளைகளிடத்துல வளர்க்க வேண்டும். ஒரு தவறு பண்ணிவிட்டால் பிள்ளைகள், அம்மா பாப்பா என்னை மன்னித்து விடுங்கள், இனிமே பண்ண மாட்டேன், சரி மகனே நான் மன்னித்துக் கொள்கிறேன். இதே போல நாம் ஒரு பாவம் செஞ்சுட்டா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கும் பழக்கத்தை நீங்க உருவாக்கி கொள்ளுங்க. அல்லாஹும் கஃபாராக இருக்கிறான், கஃபூராக இருக்கிறான் என்று பிள்ளைகளை நாம் பண்படுத்த வேண்டும். கணவன் மனைவியும் அதே போலத்தான். தங்களுக்கிடையில் ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால், நான் தவறு செய்து விட்டேன் என்பதை தெரிந்தவுடன் மன்னித்து விடுங்கள் என் அருமை மனைவியே, மன்னித்து விடுங்கள் என் அருமை கணவரை என்று மன்னிப்பு கேட்கும் பழக்கம் ஏற்பட வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள், வமன் ஆமல அல்லாஹ ஃபீமா யுஹிப்பு, அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் யார் அல்லாஹ்விடத்திலே நடந்து கொள்கிறாரோ, வ ஆமல இபாதஹு கமா யுஹிப்பூன, அடியார்கள் விரும்பக்கூடிய நல்ல விதத்தில் அல்லாஹு தஆலா அடியாருடன் நடந்து கொள்கிறான். வ யன்ஃபஉஹும், அவர்களுக்கு பயனளிக்கும் நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நால, அந்த அடியான் அல்லாஹ் மன்னித்து விட்டு கொடுத்து பொருட்படுத்தாமல் நடப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் இல்லையா? அப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல கணவன் மனைவி பொருட்படுத்தாம விட்டு கொடுத்து மன்னித்து நடக்கக்கூடிய பண்புகளை மேற்கொள்ளும் போது அல்லாஹும் அவர்களுக்கு மத்தியில அன்பு, பிரியத்தை, பயன்களை ஏற்படுத்தி விடுகிறான். அந்த அடியான் நால மஹப்பத் அல்லாஹ், அல்லாஹுடைய அன்பையும் பெறுகிறான். மஹப்பத இபாதிஹி, அவனுடைய அடியார்களின் அன்பையும் பெறுகிறான். வஸ்தௌதக லஹு அம்ரு, அவருடைய காரியம் மிக உறுதியாகி விடுகிறது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு பில்டான ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலியாக அந்த ஃபேமிலி உடைய நிலை மாறி விடுகிறது. அந்த மனிதன் ஒரு ஸ்ட்ராங்கான காரியம் உள்ளவராக மாறிவிடுகிறார். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸை பாருங்கள். நபி அவர்களுடைய உபதேசம் உண்மையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த குடும்பவியலுக்கு அவ்வளவு அக்கறை காட்டி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை வசனங்கள் மூலமாகவும் ஹதீஸ்கள் மூலமாக நாம் உணர முடிகிறது. குடும்ப வாழ்க்கைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவ்வளவு உபதேசங்களை குர்ஆனிலே செய்து கொண்டே இருக்கின்றான். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், மனைவிமார்களிடத்திலே சிறப்பாக அழகாக நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அற்புதமான உபதேசம்! நபி அவர்களுடைய உபதேசத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஸலவாத் சொல்வானாக, அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்கு அழகான வழிகாட்டுதலை இந்த உம்மத்தின் நிலைகளை அறிந்து நமக்கு உபதேசம் செய்திருக்கிறாங்க. ஹத்ததனா அபு குரைபின் وموسى بن حزام قال حدثنا حسين بن علي عن
زائدة عن ميسرة الأشجعي عن أبي حازم عن أبي هريرة رضي الله عنه قال அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் இஸ்தௌசூ பின் நிசா பெண்களிடத்திலே நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்தில் நான் கூறக்கூடிய இந்த உபதேசத்தை ஏற்று நடங்கள். ஃபைனல் மர்அத நிச்சயமாக பெண்ணாகிறவள் குலிகத் மின் திலஇன் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டுள்ளாள். இந்த ஹதீஸ் ஒரு பெண் எதிலிருந்து படைக்கப்பட்டுள்ளாள் என்பதை விவரிக்கிறது. ஒரு ஆண் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள். ஒரு பெண் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாள். அவங்களுடைய மனைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு அந்த சந்ததியை அல்லாஹு தஆலா நீரின் மூலமாக ஏற்படுத்தினான். ஒன்றில் மிக கோணலானது விலா எலும்பில் அலாஹு அதனுடைய மேல் பகுதியாகும். நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள், பெண்ணிடத்திலே கோணல் இருக்கும். அப்ப அந்த சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுறாங்க. அந்த கோணலை நேர்படுத்த நீ சென்றால் கசர்தஹு அதை நீ உடைத்து விடுவாய். அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில குறைகளை நேர்படுத்த வேண்டும் என்ற ஒரே அடியாக நேர்படுத்த நீ சென்றால் அங்கு மன முறிவு விவாகரத்து ஏற்பட்டு விடலாம் என்ற அர்த்தத்தை முஹத்திஸுன்கள் கொடுக்கிறார்கள். வஇன் தரக்தஹு அந்த பெண்ணை அவள் இருக்கக்கூடிய கோணலான நிலையிலேயே நீ விட்டுவிட்டால் லம் யஸல் அஅவஜ கோணலாகவே இருக்கும். எனவே அழகான உபதேசத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்படுத்த முயற்சி செய்யுங்கள் என்பதை அழகாக நபி அவர்கள் சொல்றாங்க. ஃபஸ்தௌசூ பின் நிசா பெண்கள் விஷயத்தில் அழகான முறையில் உபதேசம் சொல்லி பண்படுத்த நீங்கள் செயல்படுங்கள், முயற்சி செய்யுங்கள். பெண்கள் விஷயத்தில் நான் கூறக்கூடிய இந்த உபதேசத்தை கேட்டு நடங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். முஹத்திஸுன்கள் இந்த கடைசி வாசகங்களுக்கு பின்வரக்கூடிய இந்த விளக்கத்தை கொடுக்கிறார்கள். விஷயம் என்னவென்றால், ஒரு கணவனாக உள்ளவருக்கு பெண்கள் விஷயத்தில் பொறுமையை தவிர வேறு வழியே கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு கோணல் இருக்குதுன்னு சொன்னா அதுல பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். லா சபீல இல்லா பிஸ்ஸப்ர் அலா ஹாதல் இஅ்விஜாஜ். கோணலாக ஒரு பெண்மணி நடந்து கொள்றாங்க, அப்படி இப்படிமா நடக்கிறாங்கன்னு சொன்னா அதில் சபர் கொள்வதை தவிர அங்க வேறு வழியே கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எனக்கு அப்படியே பெர்ஃபெக்டா எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த பெண்ணும் உங்களுக்கு மனைவியா இருக்க முடியாது. வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, சண்டை, அப்புறம் வாழ்க்கையே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில பிரச்சனைகளில் சபர் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. ஃபயஜிபு அஸ்ஸப்ரு அலைஹி வல் இஹ்சானு இலைஹின்ன. எனவே அந்த கணவனுக்கு பொறுமை அவசியமாகும். பெண்ணிடத்திலே காணப்படும் கோணலான அந்த நிலைகளின் போது பொறுமையை மேற்கொள்வது அவசியமாகும். வல் இஹ்சானு இலைஹின்ன, அதே சமயத்தில் அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வதும் நன்மை செய்யும் விதமாக நடந்து கொள்வதும் அவசியமாகும். வஹுஸ்னு முஆஷரத்திஹின்ன மஅ ஸாலிக், அவங்க கோணலாக இருப்பதுடனே நல்ல உறவாடலை மெயின்டைன் பண்ணுவது, நல்ல நல்ல இணக்கத்தை, நட்புறவை அழகுபடுத்திக் கொள்வது அவசியமாகும் என்று முஹத்திஸுன்கள் இந்த ஹதீஸுக்கு பின்வரக்கூடிய இந்த விளக்கத்தை கொடுக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு அட்வைஸா. அடுத்து 5வது கடமை,
கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை மிக முக்கியமான ஒன்று. ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த விஷயத்தை நாம கற்றுக் கொடுக்கணும். அப்படியே அறிவினர்களாகவே பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள். எல்லாமே அவங்க என்ன நினைக்கிறாங்க, பெத்தெடுக்கிறது மட்டும்தான் எங்க கடமை. எல்லா எஜுகேஷன், எல்லா நாலேஜும் பெரும்பாலான பெற்றோர்களுடைய நிலை இது. அல்லாஹ் பாதுகாத்த சில பெற்றோர்களை தவிர பெரும்பாலான தாயும் தந்தையும் பெற்றெடுத்ததும் முடிஞ்சிருச்சு. படிக்கிறதுக்கு ஸ்கூல், ஓதுறதுக்கு மதரசா, கெட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ள நண்பர்கள் என்று விட்டு விடுகிறார்கள். ஒரு அட்வைஸ், ஒரு வழிகாட்டுதல் என்பது இல்லை. அவ்வளவுதான். சாப்பாடு சமைத்து போடுவதுதான் என் கடமை என்று தாயும், சம்பாதித்து பொருட்களை வாங்கி கொடுப்பது, படிக்க வைப்பதற்காக சம்பாதிப்பது எனது கடமை என்றும் தந்தைமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கற்றுக் கொடுக்க வேண்டும் தாய்மார்களும் தந்தைமார்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு. அட்வைஸ் பண்ண வேண்டும். திருமணமான பிறகும் அட்வைஸ் பண்ண வேண்டும். ஆறாவது விஷயம், ஐந்தாவது விஷயம், கணவராக உள்ளவர் தன் மனைவியினுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். அவளுடைய பலவீனங்களை உணர்ந்து செயல்பட வேண்டும். ரொம்ப மிக முக்கியமான ஒரு அட்வைஸ். ஆனா உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறதே இல்லை. அதனால அவங்களுக்கு பெண்கள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் தெரிவதே கிடையாது. கெட்ட விஷயங்களை மட்டும் பள்ளிக்கூடங்களில் கெட்ட நண்பர்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா பெற்றோர்கள் போதிக்கிறது இல்லை, ஆசிரியர்களும் சரியான எஜுகேஷன் கொடுக்கிறது இல்லை. இதை பற்றி சொன்னாலே இதெல்லாம் தேவையா அப்படின்னு பெற்றோர்களே தடை செய்யக்கூடிய நிலைகள் இருக்கின்றது. அவங்களும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. இந்த வயசுல எல்லாம் இது தேவையில்லை. ஆனா 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சமயத்தில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய கெட்ட பிள்ளைகள் மூலமாக கெட்ட விதமாக இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் பெண்கள் தொடர்பாக. அப்புறம் கெட்ட படங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? நாம் சரியான முறையில் போதிக்காதன் விளைவுதான் இது. ஆகவே இது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமை என்பதை உணர வேண்டும். பெண்களுடைய உணர்வுகளை புரிய வைக்க வேண்டும். வாருங்கள் நாம் பாடத்திற்கு செல்லலாம். 5வது கடமை, மனைவியினுடைய உணர்வுகள் மற்றும் பலவீனங்களை உணர்ந்து செயல்பட வேண்டும். மனைவியினுடைய குடும்பத்தாரை இழிவாக பேசக்கூடாது. மனைவியினுடைய தோற்றத்தை நக்கல் அடித்தல் கூடாது. கல்யாணம் பண்ண பிறகு மனைவியுடைய மூக்கை பார்த்து நக்கல் செய்வது, முகத்தை பார்த்து நக்கல் செய்வது, முடியை பார்த்து நக்கல் செய்வது, இன்னும் இதர பகங்களை பார்த்து கிண்டல் கேலி செய்வது, இதெல்லாம் பல இடங்களில் நடைபெறுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாலே இதை தெளிவுபடுத்தணும். கல்யாணம் பண்ண அன்னைக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நாளாகத்தான் அந்த நிலை சகஜமாக கூடிய சமயத்துல குறை பேசக்கூடிய நிலைகள்லாம் உருவாகும். வெவ்வேறு பெண்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் மனைவிடத்தில் இருக்கக்கூடிய சில குறைகள் தெரிய வரும், நிறைகள் தெரிய வராது, சில குறைகள் தான் தெரிய வரும். எனவே ஒவ்வொரு ஆண்மகனும் தெரிந்து கொள்ள வேண்டும், தன் மனைவி அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை, அல்ஹம்துலில்லாஹ். சில குறைகள் இருந்தாலும் பல நிறைகள் இருக்கலாம். குறைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா எந்த கோலத்தில் படைத்திருக்கின்றானோ அதை குறையாக காணாமல் அர்ரிதா பில் கதா, அல்லாஹ் விதித்ததை பொறுத்தத்து அதை மன நிறைவுடன் ஏற்று செயல்படக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே அவர்களுடைய தோற்றங்களை பார்த்து நக்கல் அடித்தல், இழிவாக பேசுதல் கூடாது. குடும்பத்தாரை பார்த்து இழிவாக பேசுறது, அதெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கான ஆதாரம் என்ன? قال الله تعالى في سورة الحجرات, சூரா ஹுஜராத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா யஸ்ஹர் கௌமு மின் கௌம், ஒரு கூட்டத்தார் மற்றொரு கூட்டத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். அல்லாஹுடைய விலக்கல். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், அவர்களை விட பரிகாசம் செய்யப்படும் அவர்கள் மிக சிறந்தவர்களாக இருக்கலாம்.
வலா நிசாஉம் மின் நிசா, பெண்கள் மற்ற பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். அல்லாஹுடைய விலக்கல். அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, உங்களை விட பரிகாசம் செய்யப்படும் அவர்கள் மிக சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு மத்தியில் உங்களை நீங்கள் குறை கூறி பேசாதீர்கள். கணவன் மனைவியா வாழும்போது மனைவியை பத்தி குறை கூறிக்கொண்டே இருப்பது. ஆனா சில ஒழுக்க நல பண்புகளை எடுத்து சொல்லணும். இந்த இந்த மாதிரி பண்புகளை, கேரக்டர்ஸை கொண்டு வாங்கம்மா, இது கெட்ட பண்பா இருக்குது, இதை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. ஆனால் படைக்கோல அமைப்பில் நாம் என்ன செய்யக்கூடாது, நீங்க அப்படி இருக்கிறீங்க, என்ன நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப குண்டா இருக்கிறீங்க, ரொம்ப கருப்பா இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி அல்லாஹுடைய படைக்கோலத்தை குறை கூறும் விதமாக பேசக்கூடாது. லகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அல்லாஹ் மிக அழகான படைக்கோலத்தில் படைத்திருக்கின்றான் என்ற அந்த வசனத்தை நினைவுபடுத்தி அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுடைய படைக்கோலத்தை ஏற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் குறை கூறாதீர்கள். வலா தனாபசு பில் அல்காப், பட்ட பெயர்களை கொண்டு நீங்கள் அழைக்காதீர்கள், பட்ட பெயர்களை சூட்டாதீர்கள். ஒவ்வொரு கெட்ட கெட்ட பட்ட பெயர்களை சூட்டுறது ஊர்கள்லாம் பார்க்கிறோம். மனைவியை கூட ஏதாவது ஒரு பட்ட பெயரை சொல்லி வீட்டுக்கு அப்படியே அவர் கூப்பிடுறாரு. பிள்ளைகளும் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கேவலமான ஒரு நிலையில மனைவியை வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைகள் சில இடங்களில் காணப்படுகிறது. மனைவி அவ்வளவு அற்பமாக ஒரு கேவலமாக நடத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தவறு. பிஇஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான், ஈமான் கொண்டதற்கு பிறகு கெட்ட பெயர் சூட்டுவது அது ஒரு கெட்ட செயலாகும். வமல்லம் யத்துப், இந்த விஷயம், இந்த வசனத்தை அறிந்த பிறகு வமல்லம் யத்துப், யார் தான் செய்த தவறை விட்டு விட்டு திரும்பி அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடவில்லையோ, பிறரை கேலி செய்யறது, அவமானப்படுத்துறது, பட்ட பேர் சொல்லி கூப்பிடுறது, பரிகாசம் செய்யறது, இது போன்ற நிலைகளை யார் விட்டு விலகவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரொம்ப எச்சரிக்கையான ஒரு வசனமாகும். எனவே கணவனாக உள்ளவர் மனைவியினுடைய குடும்பத்தாரை இழிவாக பேசுவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். மனைவியினுடைய தோற்றத்தை நக்கல் அடித்தலிருந்து விலகி கொள்ள வேண்டும். மனைவியாக உள்ளவங்களும் கணவனுடைய தோற்றத்தை பார்த்து நக்கல் அடிப்பது, கேலி செய்வது, அவரை போல நீங்க இருக்கலாமே, அவர் எவ்வளவு அழகா குண்டா இருக்கிறாரு, எவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா இருக்காது, நீங்க வரக்கூடாது அப்படின்னு கம்பேரிஷன், அது ஒப்பிட்டு நோக்கி தரக்குறைவாக பேசுறதுலாம் தவறு. அழகான முறையில அல்ஹம்துலில்லாஹ் நல்ல உணவுகளை நீங்க சாப்பிடுங்க, மாஷா அல்லாஹ், உங்கள் உடம்பு உங்களுக்கு தேவை, இந்த மாதிரி நல்ல அட்வைஸுகளை கொடுக்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து மிக 6வது கடமை, மிக முக்கியமான ஒரு கடமை. இந்த கடமையை பற்றி நாம அடுத்த வாரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நாம அடுத்த தொடருக்கு நாம் செல்வோம். ஏன்னா இது கொஞ்சம் பொறுமையாக நாம பார்த்து கொஞ்சம் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த 6வது இந்த கடமை இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் இந்த கடமைகளை, ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பலவீனங்களை, அவர்களை மதிக்கும் அந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண் பிள்ளைக்கு ஒரு அக்கா வயதுக்கு வந்து விட்டால் ஆண் மகனுக்கு அப்பவே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அக்கா பெரியவங்கள ஆயிட்டாங்க, மாதத்துல சில நாட்கள் அவர்களுடைய உடம்பிலிருந்து கழிவு இரத்தங்கள் வெளியாக்கப்படும். அப்போ ரொம்ப பலவீனமாக சோர்வாக ஆகிவிடுவார்கள். அந்த சமயத்தில் நாம தான் ஹெல்ப் பண்ணணும், அவங்கள மதிக்கணும். எனவே அந்த மாதிரி சமயங்களில் நீங்க எப்போதுமே பெண்களுக்கு முன்னிலை கொடுக்கணும். ஒரு கியூல நிக்கிறீங்கன்னா பெண்களை முன்னால போக சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பலவீனமான காலகட்டமா இருக்கலாம் என்ற விதத்தில் அழகான முறையில
இந்த கல்வியை போதிப்பது தாயினுடைய கடமை. அதனால அந்த அந்த கல்வியை போதிக்கும் விதம் அவற்றையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாம பார்ப்போம். அடுத்த பாடமாக ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹுடைய உதுசி முறை பாடத்தை சில வினாடிகளில் நாம் தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ்.